அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலை சேனல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆரோவில்ல இருக்க ஸ்வரம் எக்ஸ்பீரியன்ஸுன்ற சவுண்ட் கார்டனுக்கு தான் போக போகிறோம். இந்த கார்டனில் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதை நம்ம தொடுறது மூலமாக அதுலேருந்து சவுண்ட் வரும். அதுதான் நம்ம ஒவ்வொன்றா இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் வந்துட்டு ஆரோவில்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. காலையில் 9:30 to 11:30 வரைக்கும், அதே மாதிரி மத்தியானம் வந்துட்டு 2:30 to 4:30 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பேட்சாக தான் அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு ஈவினிங் 3 மணி போல் போயிருந்தோம். 3:30 மணிக்கு அனுப்புகிற பேட்சில் தான் நாங்கள் போக போகிறோம். அங்கே வந்துட்டு நம்ம டிக்கெட்ஸ் வாங்கினோம். அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து வெயிட் பண்ணோம். இந்த விலாக் வந்துட்டு ஃபுல்லாக இதை சுற்றி பார்க்குறதா தான் இருக்க போகுது. இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு அதுலேருந்து வர மியூசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆரோவில் வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு வந்துட்டு கைட் டூர் மாதிரி கைடு வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணுன்றத சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டதுனால அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே மரங்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட்ஸ் காதில் கேட்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க வந்துட்டு 2:30க்கு ஒரு பேட்ச், அதுக்கப்புறம் 3:30க்கு ஒரு பேட்ச், அது மாதிரி 1 மணி நேரம் கேப் விட்டு பேட்சாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்களுக்கும் ஒரு கைடு வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாறைக்குள்ளே குட்டி குட்டி ஜல்லிக்கல்லை போட்டோன்னா அது ஒரு மாதிரி சவுண்ட் வருது. அதை கேளுங்களேன். இந்த பாறைகளுக்கு நடுவில் வந்து நம்ம தலையை விட்டுட்டு கொஞ்சமாக ஹம்மிங் பண்ணோன்னா அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குற மாதிரி கேட்டுக்குது. இந்த பாறையில் வந்துட்டு குட்டியாக கல் வச்சு நம்ம மேலாக தேய்ச்சோன்னா இது ஒரு விதமான சவுண்டு உருவாக்குது. அதையும் கேளுங்களேன். இந்த சவுண்ட் கார்டன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி இது தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பசில் மாதிரி இருக்கும். அந்த பசிலை நம்ம முடிக்கும் போது அது கூடவே நமக்கு சவுண்டும் கேட்கும். அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். என்னையும் காட்டு. இங்கே இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் டிஃப்ரெண்ட் சவுண்டும் வருதா. இது வந்துட்டு நம்ம நிறைய கார்டன்ஸில் பார்த்துருப்போம். ஒரு இடத்துல பேசுகிறது வந்து இன்னொரு இடத்துல கேட்கும். அடுத்தது வந்து இந்த மூங்கிலோட சத்தம், இதுவும் நல்லா இருந்தது. இதை ரொட்டேட் பண்ணும்போது கடலோட சத்தம் கேட்கும். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சேர்த்து செய்ய இதை வந்துட்டு நல்லா நம்ம சுற்றி விட்டுட்டோன்னா இதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரியான சவுண்டு வந்தது. அதிர்வு மாதிரியான சவுண்டு. அது ரொம்ப வந்துட்டு அங்கே இருக்கும்போது அதிகமாக கேட்டுது. ஆனால் ஃபோனில் வந்துட்டு அது கொஞ்சம் கூட கேப்சரே ஆகலை. அது வந்துட்டு ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே வந்து நம்ம அந்த கார்டனில் எந்த இடத்துல இருந்தாலும் இது யாராவது இசைச்சாங்கன்னா அதில் இருக்கிற சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். ஆனால் ஃபோனில் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த சவுண்ட் வந்து கேப்சரே ஆகலை. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு அங்கே இருந்தது. ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருந்தது.
நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் வந்துட்டு இது மதியானம் டைமில் வந்து க்ளோஸில் இருக்கும். 2:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி தான் எங்களுக்கு வரத்துக்கு டைம் கிடச்சிது. அடுத்தது இந்த இதில் வந்துட்டு ஒவ்வொரு நரம்புகளையும் இழுத்து இழுத்து விடும்போதும் ஒரு ஒரு சவுண்ட் கேட்டுது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நரம்புகளை வந்து நம்ம கிள்ளி விடுற மாதிரி கிள்ளி விடணும். இந்த சவுண்ட் கார்டனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதுதான். இது வந்துட்டு நம்ம கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அந்த பாறையிலே கொஞ்சமாக தடவிக்கிட்டு நல்லா க்ரிப்பாக தடவினோன்னா வந்துட்டு அதில் அந்த பாறையிலேருந்து சவுண்டு வரும். அதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பண்ணும்போது சவுண்டே வரல. எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் ஆனால் கடைசியாக தான் இது ட்ரை பண்ணோம். அப்புறம் வரவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நல்லா க்ரிப்பாக நம்ம தடவும் போது தான் வந்துட்டு சவுண்டு வரும்னு. அதுக்கப்புறம் நல்லாவே சவுண்டு வந்தது. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதுவும் இந்த பாறைக்கு நடுவில் நம்ம தலையை விட்டுட்டு ஹம்மிங் பண்ணோன்னா அது வந்து கேட்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே எனக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நல்லா சவுண்டாக கத்தினா தான் நமக்கு கேட்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு காற்று பொதுவாக வர காற்றோட சவுண்டை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. ஒரு ஒரு இடத்துல வச்சு கேட்கும்போதும் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு முன்னாடி வந்தால் ஒரு மாதிரி சவுண்டும் பின்னாடி வரும்போது வேறு மாதிரியும் கேட்டுது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்துட்டு சவுண்ட் வர மாதிரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கேளுங்களேன்.
வந்துட்டு நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால, நமக்கு ஒரு மாரி எக்ஸைட்டடா எல்லாம் ஒண்ணொண்ணும் ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. கண்டிப்பா ஒரு முறையாவது இங்க வந்து நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்க வந்துட்டு அவ்வளவா கடைகள் கிடையாது. அதனால உங்களுக்கு தண்ணியோ, ஸ்நாக்ஸோ வேணும்னா நீங்களே எடுத்துட்டு வாங்க. மத்தபடி இது வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னா, நீங்க ஈவினிங் டைம்ல வரலாம். இல்ல காலையிலயும் இது வந்துட்டு ஓப்பன்ல தான் இருக்கும். காலையிலயும் நீங்க வந்துட்டு போலாம். இந்த நாள் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸ்டா இருந்தது. உங்களுக்கும் இது மாதிரி கார்டனுக்கு இல்ல பார்க்குக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்குமான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்துட்டு இந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதனால அதுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு நாங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க பாண்டியில இன்னும் சுத்தி பார்த்த இன்னும் 2, 3 வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஆரோவில்ல இந்த மாதிரி மண் ரோடு நெறையா இருக்கும். அதே மாதிரி காட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி புதர்கள்லாம் நெறையா இருக்க மாரி இருக்கும். அந்த வழியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விலாக்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த சவுண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு குடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது கீழ கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.